See, you should come to fellowship. இப்போ ஸ்கூல் பசங்க சேர்றாங்கன்னா எப்படி சேரணும்? நீங்கள் அப்பா அம்மா பெற்றவங்க வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வந்து மீட் பண்ணுறாங்க, ஒரு 10 பசங்க சேர்றாங்கன்னா என்ன பேசணும்னு நினைப்பீங்க? இன்ஸ்டாகிராமில் யார்கிட்ட பேசினேன், ஃபேஸ்புக்கில் யார்கிட்ட பேசினேன், டீ கடையில் எவனை பார்த்த, பப்ஜி யார் கூட விளையாண்ட, அப்படியெல்லாம் பேசணும்னு நினைப்பீங்களா? என்ன நினைப்பீங்க? சயின்ஸ் முடிச்சிட்டியா, ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டியா, அதை படிச்சிட்டியா, இந்த புக்கு முடிச்சிட்டியா, இந்த பாடத்தை முடிச்சிட்டியா, அந்த ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னா வந்து இந்த விஷயம் நான் படிச்சிருக்கேன், எனக்கு சூப்பராக தெரியும், நான் சொல்லித்தரேன் பாரு, இதை வந்து என்ன பண்ண நீ கேட்டுக்கோ, இந்த வசனத்தை அப்படின்னு சொல்லி உட்காரு 2 நிமிஷம். அந்த கொஸ்டின் என்ன பண்ணா சொல்லி கொடுத்தான், இந்த பாடத்தை இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா விளக்கிட்டா. ரைட்? பெற்றவங்களா உங்கள் குழந்தைங்க சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி காரியங்களை பேசணும்னு நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அது எதுக்கு? அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏதுவான காரியம். நான் இதை கத்துட்டு இருக்கேன், இதை நான் புரிஞ்சிருக்கேன், எனக்கு கொடுத்த வேலையில் நான் இதை முடிச்சிட்டேன், நான் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதை பற்றி பேசுகிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? வளர்றாங்க. இப்போ இதை பார்க்கும்போது தான் நமக்கு என்னது? சந்தோஷம். உங்களுக்கு அப்போ அதே ஐடியாவை இங்கே கொண்டு வாங்க. சபைக்கு நம்ம வரோம், சகோதர சகோதரிகளா. அப்போ எப்படி வரணும்? வாரம் முழுக்க நடந்ததுலேருந்து என்ன பண்ணணும்? சாட்சி எடுத்துட்டு வரணும். வாரம் முழுக்க நடந்ததுலேருந்து ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினாரு அப்படிங்கிறத எடுத்துட்டு வரணும். இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினார், சூப்பராக இருந்துச்சு, இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி அப்ளை பண்ணேன், இது இப்படி நடந்தது, இல்லை நான் இந்த இடத்துல இதை கஷ்டப்படுறேன். அப்ப இந்த மாதிரி காரியங்களை நீங்க கொண்டு வரணும். நான் பேசுறத கேட்கறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? வர கூடாது. இது இதுக்கு இங்க இருந்து வர்ஷிப் நடத்துறதோ ஒரு பிரசங்கம் பண்றதோ என்னது? சபை கூடி வருதலில் ஒரு பகுதி. இதுவே சபை கூடி வருதலா என்ன ஆயிடுச்சு? அது அப்படி இருக்கக்கூடாது. கடவுள் அப்படி படைக்கல. சபை ஆண்டவர் அப்படி டிசைன் பண்ண இல்லை. எத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு ஜெபம் பண்ணோம், எவ்வளோ மன்றாடணும், எவ்வளோ அழுதோம், எவ்வளோ வர்ஷிப் பண்ணோம், எவ்வளோ வல்லமையில நிறைஞ்சோம், எவ்வளோ அந்நிய பாஷை பேசணும், எவ்வளோ நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாரியா? அது வரல. ஸோ நீங்க இந்த 6 நாள்ல உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள்ல நீங்க கத்துக்கிட்ட காரியங்களை எவ்வளவு அபியாசப்படுத்தினீங்க, அதுல என்ன நன்மைகள் நடந்துச்சு, நீங்க வேதம் வாசிக்கும் போது உங்கள்ட்ட ஆண்டவர் என்ன பேசினாரு, அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த காரியங்களை கொண்டு வரணும். அதுல ஏதாவது தவறுகள் இருந்தா, அதுல மீட்டர் கூட குறைய ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுல பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு, அதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம அதை சரி பண்றதுதான் என்ன மாதிரி ஆட்களோட வேலை. இல்லை பிரதர், அந்த விஷயத்தை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும், அதில் வந்து வசனம் இப்படி சொல்லுது, கொஞ்சம் ஏதாச்சும் சில விஷயங்கள் இருக்கும், அவ்வளோதான். அதுதான் சபை. அப்பதான் நீங்க சபையின் பங்கா இருக்கிறீங்க. அப்படிதான் சபையில நீங்க என்ன பண்றீங்க? வளர்றீங்க. ஆமென். எதுக்கு இந்த பைபிள், சங்கீதம், நீதிமொழிகள் இதெல்லாம் வாசிக்க சொல்றது? எல்லாத்துக்கும் அதான் ரீசன். கேட்குறீங்க, டெய்லி காலையில் டங் டாக்கிங் செஷன் இருக்கு, அதில் சங்கீதம் நீதிமொழிகள்லாம் படிக்கிறாங்க. சாயங்காலம் டங் டாக்கிங் செஷன் இருக்கு, அதில் ப்ரேயர் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு உங்களை சொல்றதுக்கு என்னது காரணம்? அதுதான். ஸோ தட் என்ன வரும்? ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், ஒரு உறவு வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பீங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை என்ன பண்றது, செஞ்சுட்டே இருக்கிறது. அதுக்காக இல்லை. You get connected with people, you talk to each other, you care for each other. நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகுறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றீங்க, கேர் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் வளரணும். உங்களுக்கே தெரியாம அநேக நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். Because the goodness of God will flow without hindrance. தேவனோட நன்மை தடை இல்லாம என்ன பண்ணும்? அப்படியே ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அவனா அவளா அப்படிலாம் நம்ம மனசுல இருந்துச்சுன்னா அப்படி என்ன செய்யாது? ஓடாது. ஆமென். ஹல்லேலூயா.